செய்தியை பார்த்து வருகிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இலங்கை வசம் உள்ள தமிழக மீனவர்கள் 47 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை வசம் உள்ள தமிழக மீனவர்கள் 47 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். இலங்கை கடற்படையினரால் தினசரி நம்முடைய தமிழக மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கைது செய்வது மட்டுமில்லாமல் அவர்களது வலை மீன்பிடி உபகரணங்களையும் அவர்கள் பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே இதை தடுக்கக்கூடிய வகையில் கூட்டு பணிக்குழு கூட்டத்தை நடத்திட வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கின்றார். இலங்கை கடற்படையினரால் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திடவும், தற்போது இலங்கை வசமுள்ள 47 மீனவர்களையும் அவர்களது படகுகளை விடுவித்திடவும் கூட்டு பணிக்குழு கூட்டத்தை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பாக விரிவான கடிதம் ஒன்றை இன்று தமிழக முதலமைச்சர் எழுதியிருக்கின்றார். அதில் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வேதனையுடன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் 2024 ஆண்டில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் இதுவரை 203 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 27 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் இதுபோன்று அடிக்கடி கைது செய்யப்படுவது தமிழ்நாட்டின் மீனவ சமுதாயத்தினரிடையே ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.